கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை மாநில அரசு தான் இலங்கைக்கு அளித்தது என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது. ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சிகள் செய்யும் அதே தவிர ஒன்றிய அரசு செய்வது வருந்தத்தக்கது, ஏற்க முடியாதது. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்ட போதே முதலமைச்சராக அந்த கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு இலங்கைக்கு அளிக்கப்படக்கூடாதுன்னு அழுத்த நிறுத்தமாக வாதிட்டு இருக்கிறார். அன்றைக்கு இருந்த திமுக எம்பிக்கள் இரா செழியன், எஸ் மாரிசாமி ஆகியோர் நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. அதையும் மீறி கச்சத்தீவு ஒப்பந்தம் 28/6/1974 அன்று கையெழுத்தானவுடன் மறுநாளே, அதாவது 29/6/1974 அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் கூட்டி இதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய தினமே பிரதமருக்கும் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் ஐ எம் கன்ஸ்ட்ரைன்ட் டு எக்ஸ்பிரஸ் அவர் டீப் டிசப்பாயின்மெண்ட் ஓவர் த ரீசன்ட் இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட்னு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பை பிரதமருக்கு தெரிவிச்சிருக்கிறத இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.